கர்த்தர் சொல்கிறார், நீ விதைச்சா இருப்ப, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். பொட்டலம் கிடையாதுங்க, களஞ்சியங்கள். சின்ன சின்ன பொட்டலம் இல்லை, கர்த்தர் தர விரும்புகிறது களஞ்சியங்கள். அப்புறம் ஆசீர்வதிச்சு அந்த களஞ்சியங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆலைகளை தந்து திராட்சரசம் புரண்டோடும்படியாக விரும்புகிறார். அதான் கர்த்தர். பலவீனத்தில் என் பலனி எனது பொக்கிஷமும் எனக்கெல்லாம் நீ. விலையேற பெற்ற ஆபரணம் உம்மையிழப்பது மதீனம் எனக்கெல்லாம் நீ. பலவீனத்தில் என் பலனி எனது பொக்கிஷமும் எனக்கெல்லாம் நீ. விலையேற பெற்ற ஆபரணம் உம்மையிழப்பது மதீனம் எனக்கெல்லாம் நீ. எனது பாவம் நின்றனை ஏற்றுமாறி எனக்கெல்லாம் நீ. விழும்போது தூக்கி நிறுத்தீரே, வறுமை நீங்க நிரப்புகிறீர் எனக்கெல்லாம் நீ. உலகத்தில் உள்ள பாவிகள் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டு உலகத்தில் இருக்கிற சகல அற்புதமான தேவனுடைய படைப்புகளெல்லாம் அப்யூஸ் பண்ணி அதில் இன்பம் கண்டு அதில் தப்பு தப்பான என்னத்தை உண்டாக்குறான், சாராயத்தை உண்டாக்குறான். சாராயத்தை உண்டாக்குறான். இதை வச்சு அதையும் தப்பான காரியங்களை சிகரெட்டை உண்டாக்குறான், சாராயத்தை உண்டா, அது எல்லாம் நோயையும் அதையும் அழிவையும் உண்டாக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை அவன் உண்டாக்குறான். கர்த்தர் எல்லாத்தையும் நன்மை உண்டாக்க முடியாது, நல்ல விதத்தில் நன்மையான விதத்தில் பயன்படக்கூடியவைகளாக உண்டாக்க முடியாத கர்த்தர் வச்சிருக்கிறார். இவன் தப்பாக பயன்படுத்தினா அதை நாம் வெறுக்கிறோம், அதை தள்ளுகிறோம். நன்மையான விதத்தில் அனுபவிப்பது நல்லது என்று சொல்லுகிறோம்.
இருக்கீங்களா? ஆகவே வேத வசனம் இந்த சரீரத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லுது. சரீரம் தான் நமக்கு இருக்குது, இந்த மண்ணிலேருந்து உண்டான சரீரம், இதை நல்லதுன்றாரு. இந்த சரீர தேவைகள் சந்திக்கிறதுக்கு தான் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. தண்ணி மோர்கொண்டு எல்லாத்தையும் எதுக்கு வச்சுருக்காரு? இந்த சரீர தேவைகள், ஆகாரம், தண்ணி, அது இது எல்லாமே இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்கு வச்ச காரியங்கள். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் மெட்டீரியல் தானே, மெட்டீரியல் திங்ஸ் தானே, இது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இன்னொன்று பாருங்க, மனுஷன் ராஜா மாதிரி அங்கே வைக்கிறார். இதே இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் பாருங்க, 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். எப்படி சொல்றாரு பாருங்க, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். புசிக்கலாம்னு சொன்னா போதாதா? புசிக்கவே புசிக்கலாம்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கீங்க வேற. புசிக்கவே புசிக்கலாம்னா இவன் புசிக்காம விட்டுருவான்னு தெரியுது போல இருக்குது அவருக்கு. இதை புசிக்கலாமா கூடாதா, இது ஏதாவது தடை பண்ணியிருக்காரா இது அப்படின்னு யோசிப்பாங்க. சில தாராளமாக புசிப்பா, நல்ல புசி, யாரும் ஒன்றை கட்டுப்படுத்த முடியாது. நீ என்ன வேணுமோ எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். அந்த ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி மட்டும் தான் புசிக்காதனார். எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கவே புசிக்கலாம்ன்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கா, you shall freely eat of all the trees of the garden. freely eatலாம் ஓசியில் சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. ஃப்ரீனா ஓசியில் கொடுக்குறேன் நீ சாப்பிட்டு போ அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல. ஃப்ரீலினா சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்குது. உனக்கு முழு சுதந்திரத்தையும் நான் அளிச்சிருக்கிறேன், அந்த சுதந்திரத்தை உடையவனாக நீ தாராளமாக இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், நல்லா சாப்பிடு அப்படிங்கிறார். உனக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு, உன்னை யாரும் தடுக்க போறதில்லை. நான் ஒன்றும் தடை பண்ணல, எதையும் நான் விலைக்கு வைக்கல, எந்த நன்மையும் உனக்கு விலைக்கு வைக்கல. எல்லா விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம் சொல்றாங்க. எதுக்கு அவ்வளவு? ஏதேன் தோட்டம் அவசியமா? ஒரு மனுஷனுக்கு அத்தனை மரமா? ஒரு மனுஷனுக்கு 4 நதியா? 2 அண்டா தண்டி போதாதா? ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பழம் போதாதா? இத்தனை ஆயிரக்கணக்கான பழங்களை வச்சு அவன் அங்கே வச்சு எல்லாத்தையும் புசிக்க வைப்பது இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து லக்ஸுரி, இதெல்லாம் வந்து மாடரேஷனே இல்லை, எக்ஸ்ட்ராவகன்ஸ், ரொம்ப மோசம். இது கர்த்தரே ஒரு தவறான முன் உதாரணத்தை வச்சுட்டு போயிட்டார். நமக்கு கிடையவே கிடையாது, நல்ல உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் புசிக்கலாம் அப்படின்றார். இவங்க என்ன சொல்றாங்க? அனுதினம் மன்னா போல கர்த்தர் உனக்கு அனுதினமும் ஆகாரத்தை கொடுப்பார். இது ரொம்ப பாப்புலர். என்ன பாப்புலர் கிறிஸ்தவ உலகத்தில்? அனுதினம் மன்னா. நல்லா கவனிங்க, டெய்லி பிரெட் ரொம்ப பாப்புலர். டெய்லி உனக்கு கர்த்தர் இன்னைக்கு வேண்டியதை உனக்கு இன்னைக்கு தருவார், நாளைக்கு வேண்டியது நாளைக்கு தருவார். எப்படியான்னு கேட்டா, மன்னா கொடுத்தார் இல்லையா, எங்க வனாந்தரத்தில் மன்னா கொடுத்தார் இல்லையா, அதுபோல் அன்னன்னைக்கு தருவார். பேசாம கடை அன்னன்னைக்கு தந்ததை வாங்கி சாப்பிட்டு போ, அதுதான் கர்த்தருடைய. இது ஏன் தெரியுமா அப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது தெரியுமா அந்த உபதேசம்? ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து பைபிளை வாசிக்காம யாத்ராமம் தொடங்கி வாசித்தாங்க பாருங்க, அதில் தான் வந்தது. அதனால தான் நான் டீச் பண்ணும்போது ஆதியாமம் 1லேயே ஆரம்பிச்சிடுறேன். யாத்ராமத்தில் மன்னா வருதா? வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்து போது மன்னா உபயோகப்படுத்தப்பட்டதா? மன்னா வந்தது. ஒரு 10-12 நாள் அந்த வனாந்தரத்தை தாண்டி போக வேண்டிய ஒரு பயணம். அங்கே எப்படி சாப்பாடு கிடைக்கும்? கடை இல்லை, மால் கிடையாது, KFC கிடையாது, மெக்டானல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னத்தை சாப்பிடுவாங்க? கர்த்தர் பார்த்தாரு, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு காமிக்கணும் நான் தான் சாப்பாடை தர்றேன், அதனால் அங்கேருந்தே கொட்டிடுறேன், எடுத்து சாப்பிட்டோம், அப்போ தான் அறிவு வரவங்களுக்குன்னு சொல்லி 12 நாள் அப்படி நடத்துறதுக்காக கொண்டு போனார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த 12 நாளோட பயணத்தை முடிச்சிக்காமல் 40 வருஷம் தொடர்ந்தாங்க. இது அற்புதத்திலையும் பெரிய அற்புதம். இது 12 நாளில் கிராஸ் பண்ணிடலாமா? 40 வருஷமாக போகிறாங்க. கர்த்தர் இரக்கத்திலும் பெரிய இரக்கம் உள்ளவர். அவர் இவ்வளவு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி, முரட்டாட்டம் உள்ள வழங்கா கழுத்துள்ள ஒரு சந்ததி, இவங்களுக்கு டெய்லி மன்னாவை தவறாமல் கொடுத்தாரு பாருங்க. எவ்ரிடே, வாரத்தில் 6 நாள் கரெக்டாக கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் போய் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது கர்த்தருடைய சித்தமா இருந்தால் 40 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் நிறுத்தினாரு? ஏன் நிறுத்தினார்னா அவருடைய ஒரிஜினல் சித்தம் என்ன?
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள அவர்கள் வாழ வேணும். அங்கே பாலும் தேனும் சாப்பிடணும், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் விளைவிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு கறி, நாளைக்கு மீன், இப்படி சாப்பிடணும். அங்கே வந்த உடனே இதை நிறுத்திட்டாரு. ஏன்னா அதுதான் அவருடைய சித்தம். இது அவருடைய சித்தமே இல்லை. இது ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரி. போர்க்காலத்தில் பார்த்துருக்கீங்களா, பொட்டலம் போடுவாங்க மேலே இருந்து பிளேனில் ஹலோ, போர்க்கால நடவடிக்கையில் பொட்டலம் கொண்டாந்து பிளேன்லேருந்து தூக்கி எறிவாங்க. நம்ம போய் பிடிக்கணும், பொட்டலத்தை அடித்து பிடிச்சி போய் வாங்கணும். ஆனால் நாட்டில் அப்படிதான் எல்லாரும் போஷிக்கப்படணும்னு விரும்புகிறாங்களா? யாராவது எந்த அரசாங்கமாவது அப்படி பண்ணுதா? கிடையாது. அது போர்க்கால நடவடிக்கை, ஒரு அவசர நடவடிக்கை. அது மற்ற நாட்கள்லாம் எப்படி சாப்பிட்றோம்? நல்ல வேலையை உண்டாக்கி தர்றாங்க, நல்ல பிழைப்பை உண்டாக்கி தர்றாங்க, சம்பாதிக்கிறோம், கை நிறைய சம்பாதிச்சு கொண்டாந்து நமக்கு வேண்டியதை வாங்கி நாம் சுதந்திரமாக சாப்பிட்றோம். இன்றைக்கி மீனை சாப்பிட்றோம், நாளைக்கு கறியை சாப்பிட்றோம், அடுத்த நாள் வெஜிடேரியன் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு முழு சுதந்திரம் இருக்குது, கையில் பணம் இருக்குது, காசு இருக்குது, நம்ம என்ன வேணுமோ பண்ணுறோம். அதுதான் சித்தம். ஹலோ, பொட்டலமா சித்தம்? நான் எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. இந்த பொட்டலை புத்தி போக மாட்டேங்குது கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு பொட்டலம் வருமா சொல்றாரு. அடி, எனக்கு இன்றைக்கு ஆகாரம் எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியாது, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பொட்டலம் எங்கிருந்து வரும்? கர்த்தர் மேலேருந்து பொட்டலம் போடுறது இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ விதைச்சா இருப்ப, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். பொட்டலம் கிடையாதுங்க, களஞ்சியங்கள். சின்ன சின்ன பொட்டலம் இல்லை. கர்த்தர் தர விரும்புகிறது களஞ்சியங்கள். அப்புறம் ஆசீர்வதிச்சு அந்த களஞ்சியங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆலைகளை தந்து திராட்சரசம் புரண்டோடும்படியா விரும்புகிறார். அதான் கர்த்தர். விருந்து புத்தி வரணும். மேஜையில் உட்காந்து சாப்பிட்ற அந்த புத்தி வரணும். அப்போதான் நல்லா இருக்க முடியும் நாம். சரி, அப்போ ஏதேன் தோட்டத்தில் நாம் என்ன பார்க்கணும்? ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், முதல்ல வானத்தை பூமி உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருந்தது. அதெல்லாம் போக்குகிறார் பாருங்கள். அதில் என்னத்தை காமிக்கிறாரு? போக்கி நல்ல அருமையான எல்லா வளமும் நிறைந்த உலகமாக உண்டாக்குறாரு. என்னத்தை காமிக்கிறாரு? பொருளாதார குறைவு, தாழ்ச்சி, இல்லாமை, வறுமை, ஏழ்மைத்தனம், இதுக்கெல்லாம் நான் எதிரி. இன்னைக்கு எப்படி பேசுறாங்கன்னா, இதெல்லாம் கர்த்தரே தர்றாரு, இது உனக்கு நல்லது, பரிசுத்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லதுன்ற மாதிரி போதிக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, அது ஒழுங்கின்மை, அது வெறுமை, அது இருள், அதை நான் போக்குகிறேன், ஒளியை உண்டாக்குகிறேன், ஒழுங்கை உண்டாக்குகிறேன், நிறைவை உண்டாக்குகிறேன், அற்புதமான எல்லா படைப்புகளையும் உண்டாக்குகிறேன், புல் பூண்டுகளை, மரம் செடி கொடிகளை உண்டாக்குகிறேன், மீன்கள் பறவைகள் மிருகங்கள் உண்டாக்குறேன், எல்லா வளங்களையும் உண்டாக்குகிறேன். அதுதான் என்னுடைய சித்தம்ங்கிறாரு. இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது 2:16. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் எல்லாம் சொல்லுங்க, புசிக்கவே புசிக்கலாம். நல்லா யோசித்து பாருங்க அப்படி சொன்னாருன்னு. நம்ம கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சொல்லணும், புசிக்கவே புசிக்கலாம். பயப்படாதீங்க, சாப்பிடுங்க, நல்லா பயப்படாதீங்க. கர்த்தர் உண்டு பண்ணவில்லை, நன்றாக அனுபவியுங்கள். பயப்படாங்க, கர்த்தர் உங்கள் நன்மைக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் ஒன்றையும் தடை பண்ணல, விலைக்கு வைக்கல, எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், விலைக்கு வைக்கல. நியாயமான விதத்தில், நல்ல விதத்தில், பரிசுத்தமான விதத்தில், நல்ல விதத்தில் கர்த்தருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் சொல்ல வருது வேதம். தப்பான காரியத்தை போதிக்கல, உலக பிரகாரமான பாவிகள் செய்கிற காரியத்தை வேதம் போதிக்கல, நல்ல விதத்தில் அனுபவிக்கிறத பற்றி பேசுகிறேன். இருக்கீங்களா? தெரியும், சிலர்லாம் சொல்லுவாங்க, பாரியா அனுபவிக்கிறத பற்றி பிரசங்கம் இன்னைக்கு. சொல்லுங்க, நல்ல விதத்தில் அனுபவிக்கிறது சொல்றாரியா? கர்த்தர் விரும்புகிற விதத்தில், பாராட்டக்கூடிய விதத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றதான் நம்முடைய போதனை. அப்போ அப்படிப்பட்ட ஒழுங்கின்மை வறுமை உள்ள உலகத்தை மாற்றி அழகான எல்லா நிறைவினால் அதை நிரப்பி, வறுமையை போக்கி, இல்லாமையை போக்கி, குறைவு தாழ்ச்சியை போக்கி பாருங்கள். அந்த வெறுமையான உலகத்தில், ஒழுங்கின்மையான உலகத்தில் மனுஷனை வச்சுருந்தா எப்படி இருந்திருப்பான்? அவனுக்கு கனவு காண்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் அதில் வாழ முடியாது, நல்லா இருக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தவிக்கணும் அங்கே இருந்து, இல்லையா? அப்படிப்பட்ட உலகத்தை அவனுக்கு தராமல் நல்லா ஆக்கி தர்றாரு, எல்லாத்தையும் அங்கே வச்சு தர்றாரு. அதன் மூலமாக என்னத்தை காண்பிக்கிறாரு? நல்லா ட்ரீம் பண்ணு,
புதுசாக அதை கண்டுபிடி. இந்த நிலத்தை நல்லா நோண்டி பாரு, அதில் என்னெல்லாம் இருக்குது, இதில் என்னெல்லாம் விளைய முடியும்னு பாரு, எவ்வளோ விளைவிக்க முடியும்னு பாரு, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு, நல்லா ட்ராவல் பண்ணி பாரு, அலசி ஆராய்ச்சி பாரு, என்னெல்லாம் கொண்டு வர முடியும். கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி, ட்ரீம் பண்ணி, கனவு கண்டு புதுசாக கொண்டு வா அப்படிங்கிற விதத்தில் தான் உலகத்தை உண்டாக்கினார். இருக்கீங்களா? அதனால தான் சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க. சும்மா இருக்க முடியாது. சில சொல்கிறாங்க, ஏன் சும்மா இருக்கக்கூடாது, அவ்வளோ தூரம் போய் 50,000 கோடி செலவழிக்கணுமா? அதுக்கு 50,000 கோடியா? 5 லட்சம் கோடி இருந்தால் கூட செலவழிப்பாங்க. செலவழித்து போய் வந்தா இருப்பான். ஏன்னா எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுன்றதை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் இறங்குவாங்க, மேலே போவாங்க, தேடுவாங்க. அங்கே என்ன இருக்குது, எனக்கு எப்படி அது பயன்படும், நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாம் ஆதியாகமம் 1:26-31 தான் அடிப்படை. தேவன் அதை நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நல்லதுன்னா நான் ஒரு விசிட் கொடுத்துட்டு வரேன்னே, டிக்கெட் கொடுக்குமா நான் கூட போக போகிறேன். சரி சொல்கிறேன், எதுக்கு உங்களுக்கு அது போனோம், அப்படி ஒரு இடம் இருக்குது, டிக்கெட் வேறு தரானா, அப்புறம் போகாமல் இருக்கலாமா நம்ம? ஹலோ, இப்போ பார்த்துட்டு தான் போகுது, என்னதான் இருக்குது அங்கே? அங்கே ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே தப்பு தப்புன்னு நினைக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார், கனவு காண்றதுக்காக, புதுசாக உண்டாக்குவதற்காக, உண்டாக்கி நாம் உண்டாக்கினதிலே மகிழும்படியாக, நாம் உண்டாக்கின காரியங்களுடைய பலனை அனுபவிக்கும்படியாக. இதுதான் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த தம்முடைய சாயல். அவரும் அப்படிப்பட்டவர் தான், நாமும் அப்படிப்பட்டவர் தான். அவர் தான் அந்த அருமையான உலகத்தை உண்டாக்குனார், அதை கண்டு மகிழுகிறார். அவருடைய சாயலில் தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனும் அவன் புதுசாக பல காரியங்களை உண்டாக்கி, அவர் உண்டாக்குனதுலேருந்து சில காரியங்களை உண்டாக்கி அவன் மகிழ வேண்டும், அவன் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே ஆதியாகமம் 1 ஷோரஸ் காமிக்குது. என்ன காமிக்குது? கனி இல்லாத வெறுமையான வறண்ட வாழ்க்கைங்கிறது கர்த்தர் வைத்திருக்கவே இல்லை. அது நம்முடைய வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஆகவே நாம் இந்த நல்ல விதத்திலே தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேணும். நல்ல விதம்னு ஒன்று இருக்குது, தவறான விதம்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையுமே வெறுத்து தள்ளக்கூடாது. இன்பம் உடனே எல்லாமே கெட்டதுன்னு நினச்சிடக்கூடாது. இருக்கீங்களா? சரி, கடைசியா இதெல்லாம் விளங்கிட்டா ஒன்று விளங்கிடும். ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தேவன் ஏன் பொருளாதார ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார் என்பது புரிஞ்சிடும். இது நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன கூட சிலர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்தே பிரசங்கம் பண்ணுறீங்க, பழைய ஏற்பாட்டு போதகர் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஆபிரகாம் பணக்காரன், இவங்க என்ன சொல்லி, இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, பணக்காரன் பரலோகம் போக முடியாதுன்னு. கடைசியில் பார்த்தா ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யாக்கோப் பணக்காரன், யோசேப் பணக்காரன், எல்லாம் பணக்காரன். இஸ்ரவேல் ஜனங்க தரித்திரத்தில் சிக்கி அங்கே போய் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. வெளியே வரும்போது பணக்காரெல்லாம் வெளியே வந்தாங்க. பாலும் தேனை ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. எல்லாருமே பணக்காரலாம் இருக்கான். இந்த பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணுறதுன்னு சிலருக்கு தெரியல. அது குழப்பமாக இருக்குது அவங்களுக்கு. என்னடா அது நம்ம போது நிற்கிறதுக்கு சரி வர மாட்டேங்குதே அப்படின்னு அதில் சின்ன இந்த மண்ணாக என்ன போன்றது தான் எடுப்பாங்க. அவங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க. பாலும் தேனும் பற்றி பேசவே மாட்டாங்க. மண்ணாலேயே இருப்பாங்க. கானான் தேசத்துக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. வனாந்தரம் வனாந்தரம். நான் இப்போ எக்ஸாஜரேட்டடாக சொல்லலை, சபையில் அதுதான் நடக்குது நிறையா. வனாந்தர வாழ்க்கை. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார், மன்னாவை கொடுப்பார். கடவுளே, வனாந்தர வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்காரு. கானான் தேசத்தை வச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, இல்லைங்களா? அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கியாக பணக்காரனாக இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா, எனக்கு விளங்குது ஏன் அப்படி பொருளாதார ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுறாருன்னு. ஏன் பொருளாதார ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுறாரு? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனவராச்சு தேவன் மனுஷனை செல்வந்தனாக ஒரு பெரிய ராஜாவால் ராணி போல வச்சிருந்தார உலகத்துல. அவர் தானே இவருடைய ஆபிரகாமுடைய தேவன். அந்த வாழ்க்கைக்கு தான் திரும்ப கொண்டு போறார். அவர் வேற எதுலையும் செட்டில் ஆகிற மாதிரி இல்லை. பரவாயில்ல, இப்போ தரித்திரத்தில் வந்துட்டு இதுலேயே இருந்து உனக்கு பரிசுத்தமாக இருப்பேன்னு சொல்லல அவர். அதனால்தான்
மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சு, தம்பி பயப்படாத, அனுதினம் மண்ணா உனக்கு அனுப்பி வைக்கிறேன், பொட்டலம் வந்து சேரும் உனக்கு அப்படின்னு சொல்லலை அவர். ஜஸ்ட் இனஃப், உனக்கு தேவையான அளவுக்கு நான் தினந்தோறும் கொடுத்துட்றேன்ப்பா. அதனால் உனக்கு 100 கிராம் ரைஸும் 50 கிராம் தாலும் 2 கத்திரிக்காயும் உனக்கு ஒன்று மனைவிக்கு ஒன்று தர வச்சு சாப்பிடுன்னு சொல்லலை அவர். அவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே பூசிக்கலாம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் பணக்காரன்னு சொல்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தேவன் வேற ஒன்றும் பண்ணல, திரும்ப அந்த ஏதேன் தோட்டத்தில் முதல்ல கொடுத்தாரு பாருங்க, அந்த வாழ்க்கைக்கு தான் கொண்டு போக பார்க்குறாரு. பாவம் வந்த பிறகு தரித்திரம் வந்துருச்சு, அங்கேருந்து திரும்ப பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு தான் கொண்டு போக பார்க்குறாரு. அதனால தான் பாருங்கள், மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்தை கொடுக்குறாரு. பணக்காரன் மோட்சம் போகவே முடியாதுன்றாங்க, பணக்காரனாக இருந்தால் ஆவிக்குரியவனாக இருக்கவே முடியாதுன்றாங்க. யோபு அவ்வளோ பெரிய செல்வம், 1000கணக்கான ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்கான். அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை 1000 மாடு. நான் யோசித்து பார்க்குறது, இத்தனை 1000 மாடு எங்கே வச்சுருப்பான் அவன்? எல்லாம் 5000 7000ன்னு சொல்லிடுது ஒன்று கணக்கு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான் பாருங்கள் அந்த காலத்தில். ஆனால் அவனை பற்றி சொல்லுது, அவன் நீதிமானாக இருந்தான். தேவனுடைய பார்வையில் நல்ல ஒரு மனுஷன், பரிசுத்தமானவன், நீதிமானாய் இருந்தான். இயேசுவே பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? சிலர் சொல்கிறாங்க வேறு எதுவுமே கிடைக்கலையா அவருக்கு, விருந்து. பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது விருந்தை போல அதை சித்தரிக்கிறார். விருந்துக்கு வர்ற கெஸ்ட், அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சித்தரிக்கிறார். இருக்கீங்களா? வில்லியம் ஜேம்ஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு மனுஷன் இப்படி சொல்லியிருக்கார், மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறார். மனுஷனுடைய மனதை பற்றி நிறைய அலசி ஆராய்ஞ்சவர் இவர் சொல்கிறாரு, மேன்ஸ் சீஃப் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த ப்ரூட்ஸ் லை இன் த எக்ஸூபரண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்டிவ் ப்ரொபென்சிட்டிஸ். அப்படின்னா மனிதனுடைய அலாதி விருப்பங்களும் நாட்டங்களும், மனிதனுக்குள்ளாக புதைந்து கிடக்கும் அலாதி விருப்பங்களும் நாட்டங்களும் அவன் மிருகங்களை காட்டிலும் வித்தியாசமானவன், முற்றிலும் மாறுபட்டவன் என்பதை நமக்கு காட்டுகிறது. கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சாகிடும் கண்வர், கத்தாதி கத்தறிவர், சத்துக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர்,
தந்தவர்